கர்த்தரும் இன்றைய நற்செய்தி இயேசுவினில் இடர்கள் அடையாளங்கள் மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் இயேசுப்பாட்ட தம்முடைய 2 சீஷரை அனுப்பி கேட்குறாங்க, வருகிறவர் நீர்தானே இல்லை வேற யாராவது வர காத்திருக்கணுமான்ட்டு. அப்போ ஏசப்பா யோவானுடைய சீஷத்தை சொல்றாங்க, நீங்க பார்க்கறதையும் கேட்கறதையும் போய் சொல்லுங்க. குருடர் பார்வையடைகிறாங்க, செவிடர் கேட்குறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, மதித்தோர் எழுந்துக்காங்க, தரித்திற்கு சுவிசேஷம் சொல்லப்படுது, இதெல்லாம் போய் சொல்லுங்க யோவான் கிட்டன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்ட்டு. யோவானுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஏசப்பா தான் வந்துட்டாங்களா, மேசியா வந்துட்டாங்களா இல்லையான்ட்டு. அப்போ ஏசப்பா சொன்ன வார்த்தை என்னிடத்தில் இடரல் அடையாதுங்கன்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா இதே வார்த்தையிட்ட நம்ம கிட்ட பேசுறாங்க. அதாவது நம்ம ஏசப்பா காரியங்களை இடரல் அடைஞ்சிடக்கூடாது. ஏசப்பா 2வது வரைக்கும் மிக செம்மையாக இருக்கு. ஆனால் நம்மளும் அஞ்ஞானிகளை போல மற்றவங்களை போல புத்தியினமாக நடக்கக்கூடாது. அதனால ஏசப்பா சொன்ன வார்த்தையை கை கொண்டு தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.